படிக்காத குடும்பத்தில் பிறந்தவர். பசிக்காக நாடக கொட்டகைக்கு போனவர். முதல் படத்திலேயே சூப்பர் ஸ்டாரான சிவாஜிக்கு முன்னாடி நின்றவர். சொத்து சேர்க்காத முதல்வர். யார் இவர்? ஏன் இவர் தனித்துவமானவர்? இது எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தின வீடியோ கிடையாதுங்க. எம்ஜிஆர் ஏன் வரலாறு ஆனார் அப்படின்ற பத்தின வீடியோ. சரித்திரத்துல பேர் இருக்கிறது பெருசு இல்ல, சரித்திரத்தையே எழுதினவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அந்த காலத்தில் பசி ஒரு வியாதி அல்ல, அதுதான் வாழ்க்கை. படிச்சவன் சுதந்திரத்திற்கு உயிர் கொடுத்தான். படிக்காதவன் ஒரு வேளை சோத்துக்கு நாடக கம்பெனிக்கு போனான். எம்ஜிஆரும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் இதில் விதிவிலக்கல்ல. சத்யபாமா அவர்கள் இவர்களுடைய கைகளை பிடித்துக் கொண்டு நாடக கம்பெனிக்கு கொண்டு போய் விட்டாங்க. ஏன்னு கேட்டா ஒரே பதில், கலைக்காக இல்லடா, கஞ்சிக்காக. சிவாஜி, வி.கே. ராமசாமி, எம்.ஆர். ராதா என அந்த தலைமுறை முழுக்க இதே கதைதான். அப்போ எம்ஜிஆர் மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சாரு? இங்குதான் திருப்பம். 1000 பேர் பசியை அனுபவித்தார்கள், எம்ஜிஆர் மட்டும் தான் பசியை படித்தார். அவர் பட்டினி கிடந்தாரு. அதனால் தான் அவருக்கு வசதி வந்த பிறகு அவரை சந்திக்க வரும் யாரையும் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டார். மேலும் தான் முதல்வரானதும் சத்துணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். சினிமாவில் 2 வகை என்ட்ரி உண்டு. ஒன்று சிவாஜி கணேசன் போல முதல் படம் பராசக்தி, அடுத்த நாளே தமிழ்நாடே திரும்பி பார்த்தது. சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து அன்னைக்கே கிடைத்து விட்டது. 2 எம்ஜிஆர் அவர்கள் போல சிறு சிறு வேடம், துணை நடிகன், ஹீரோ ஆக 11 வருஷம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் வைரல் ஆகலன்னா நாம உடைஞ்சு போறோம். ஆனா அந்த மனுஷன் வருஷக்கணக்கு அடி வாங்கி அவமானப்பட்டு காத்திருந்தாரு. ஏன்? எடுத்த எடுப்புலே ஜெயிக்கிறவன் அதிர்ஷ்டசாலி ஆகிறான், விழுந்து விழுந்து ஜெயிக்கிறவன் தான் சரித்திரமாகிறான். அதெல்லாம் சரி, எம்ஜிஆர் எப்படி தனித்துவமானவர் அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். பொதுவா என்ன சொல்லுவாங்க? படிச்ச குடும்பத்துல பிறந்தா பிள்ளைங்க பண்பா வளருவாங்க. ஏன்னா வீட்டுல பெரியவங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பாங்க. அது உண்மைதான், தப்பே இல்லை. ஆனா ஒரு குடும்பத்துல யாருமே படிக்கல, அறியாமை மட்டும்தான் இருக்கு. அங்க பிறக்கிற ஒரு பிள்ளை தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டும் யோசிச்சா கூட அது தப்பு இல்லை, அதுதான் இயல்பும் கூட. ஆனா தான் பட்ட கஷ்டத்தை மத்தவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறது, அதுவும் யாரும் சொல்லி கொடுக்காம புத்தகத்துல படிக்காம ரத்தத்திலேயே அந்த குணம் இருக்கிறது, அதுதானங்க மிகப்பெரிய அரிதான விஷயம். அதுதான் நம்ம எம்ஜிஆர் கிட்டயும் இருந்தது. அவரை சுத்தி யாரும் சொல்லல மக்களுக்கு உதவுன்னு, அது அவருக்குள்ள இருந்து வந்துச்சு. அதனாலதான் தனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டாரு. அந்த கொள்கைப்படி வாழ்ந்தும் காட்டினாரு. படிச்சவன் புத்தகத்தை பார்த்து வாழ்றான், எம்ஜிஆர் பசிய பார்த்து வாழ்ந்தாரு. அதுதான் புத்தகத்தில் இல்லாத பாடமாச்சே. சரி, இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையை பத்தி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சினிமாக்காரன் நடிப்பான், அதுதான் வேலை, அதுல என்ன தனித்துவம்? கேள்வி சரிதான். எம்ஜிஆர் படம் பாருங்க, 100க்கும் மேற்பட்ட படம். ஒரு படத்திலேயாவது குடிப்பாரா, புகைப்பிடிப்பாரா, பொம்பளைங்களை தப்பா பாப்பாரா? கிடையாது. அது கதைக்கு தேவைப்பட்ட என்ன பண்றதுன்னு நீங்க கேட்பீங்க. அங்கதான் எம்ஜிஆர் நிக்கிறாரு. கதைக்கு தேவைப்பட்டாலும் மக்களுக்கு அது தேவையில்லைன்னு தூக்கி போட்டாரு. படம் தோத்தா என் எதிர்காலம் என்ன ஆகும்னு அவர் பயப்படல. என் படம் பார்த்து ஒருத்தனும் கெட்ட பழக்கத்திற்கு போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதனாலதான் அவர் படத்துல எப்பவும் தன்னம்பிக்கை இருக்கும், நல்லது செய்யணும் ஒரு வரி இருக்கும். அடுத்தது தாய்மை. இந்த தலைமுறைக்கு அம்மா சென்டிமெண்ட் ஒரு சீன் இல்ல, கிரிஞ்சான சீன் கூட சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல எம்ஜிஆர் தான் அம்மாவை கோயில் ஆக்கினவர். திரையில அம்மா கால்ல விழுந்தாரு, நிஜத்துல ஒரு தலைமுறையே அம்மா கால்ல விழ வச்சாரு. மத்தவங்க தாய்க்கு உயிர் கொடுத்தாங்க, எம்ஜிஆர் தான் தாய்மைக்கே உயிர் கொடுத்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான பிறகு தன்னுடைய பெயரில் ஒரு சொத்தை கூட வாங்கவில்லை. ஏற்கனவே இருந்த சொத்துக்களையும் மக்களுக்காக எழுதி வைத்தார். மாணவர்களுக்காக இலவச காலனி, இலவச பற்பொடி, சத்துணவு திட்டம், இலவச சீருடைன்னு கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தன் பிள்ளைக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தெரியாம இருந்த காலம் அது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் தான் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து யோசிச்சாரு. ரசிகர் மன்றம்னா கட் அவுட் வைக்கிற இடம் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கட்டளை போட்டாரு. அவரை வீட்டுக்கு போய் பார்த்தா சாப்பிடாம யாரையும் அனுப்ப மாட்டார். அதை பார்த்துதான் விஜயகாந்த் அவர்களும் நானும் அப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணார். எம்ஜிஆர் ஒரு ஆள் இல்லைங்க, அவர் ஒரு பழக்கம். அதுவும் சமூகத்துக்கு நல்லது சொல்லி கொடுத்த ஒரு பழக்கமா மாறி போனார். அவருடைய ஆட்சி காலத்திலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனால் சமுதாயத்துக்கு தனி மனிதனாக நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்தார். சுருக்கமா சொன்னா உலகத்துல 2 வகை மனுஷங்க. 1 வாழ்றதுக்காக சம்பாதிக்கிறவங்க, 2 சம்பாதிச்சதை மத்தவங்க வாழ்றதுக்காக கொடுத்தவங்க. எம்ஜிஆர் 2வது வகை. எம்ஜிஆர் மறையில மக்கள் மனசுல விதையா இருக்காரு. திரைத்துறையில் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்று ஒரு வழிகாட்டி இல்லை. ஆனா அவருக்கு பின்னாடி வந்த சந்ததிக்கு அவர் வழிகாட்டியாக மாறினார். விஜயகாந்த், தற்போதைய முதல்வர் விஜய், ஏன் அரசியலுக்கு வர விருப்பம் தெரிவித்த ரஜினி உட்பட எம்ஜிஆர் அவர்களைத்தான் ரோல் மாடலாக எடுத்தார்கள். தனக்கான பாதையை தானே எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். பின்வந்தோர் அந்த பாதையில் பயணிக்கின்றனர். இன்னும் 1000 பேர் பயணிக்கலாம். ஆனால் பாதையை உருவாக்கியவர் எம்ஜிஆர். இப்போ புரிகிறதா எம்ஜிஆர் ஏன் தனித்துவமானவர் என்று?